This is Pastor Conrad DeFries with our Bible study today. இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் போதகர் கான்ராட் டிஃப்ரிஸ். The title of the Bible study is The Church Age and the Mystery, and this is part 2. இந்த நாளின் பாடத்தின் தலைப்பு என்னன்னா சபையின் காலங்களும் அதன் மறைப்பொருளும் என்ற தலைப்பிலே உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பகுதி 2. The church age began at the day of Pentecost and will end at the rapture of the church. இந்த சபையின் காலமானது பெந்தெகோஸ்து நாளிலே தொடங்கி இயேசுவின் வருகையின் நாளிலே இந்த சபையின் காலம் முடிவடையும். The church age is from the Acts chapter 2 all the way to Revelation chapter 3. இது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் தொடங்கி வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த காலமானது நீண்டிருக்கிறது. The church age is called the dispensation of grace. இந்த சபையின் காலம் என்று சொன்னால் இது கிருபையின் காலம் என்று நாம் சொல்லலாம். There was some grace in other dispensations also. இந்த பல நாட்களிலும் தேவனுடைய கிருபை பல காலங்களில் வெளிப்பட்டிருக்கிறது. David and Bathsheba should have been stoned to death, but they found grace and mercy in God. அங்க பெத்சிபாவும் தாவீதும் அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டினார். Noah found grace in the eyes of God. அதே வண்ணமாக நோவா தேவனுடைய பார்வையிலே கிருபை பெற்றான். God has always given grace, but not as much grace as there is today. ஆண்டவர் காலங்களிலே அநேகருக்கு தேவன் கிருபை கொடுத்தார், ஆனா இந்த காலத்தை போல எந்த ஒரு காலத்திலும் தேவன் கிருபையை அளிக்கவில்லை. Today we live in the fullness of the grace of God. That is why we call it the dispensation of grace today. அதனாலதான் இந்த காலமானது தேவனுடைய கிருபையினால் நிறைந்திருக்கிறது. ஆகவேதான் இந்த காலத்தை நம்ம கிருபையின் காலம் என்று அழைக்கின்றோம். Jesus Christ is the member of the Godhead that created everything. இயேசுதான் அண்ட சராசர சிருஷ்டிகர்த்தர். அவரால் தான் எல்லாமும் உருவாக்கப்பட்டது. John chapter 1 and verse 3. யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். By him were all things created, and without him nothing was created. அங்க யோவான் 1:3 வசனம் இப்படி சொல்லுது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை என்று வாசிக்கின்றோம். We are studying in this Bible lesson what is meant by the word mystery in the New Testament. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த மறைப்பொருள் என்றால் என்ன என்பதை தான் நாம் இந்த பாடத்திலே நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். It was a mystery to Isaiah, to Moses, to King David, but not to us today. இந்த மறை ரகசியமானது ஏசியாவுக்கு ஒரு ரகசியமாய் இருந்தது, மோசேக்கு ரகசியமாய் இருந்தது, தாவீதுக்கு ரகசியமாய் இருந்தது. ஆனால் இன்றோ நமக்கோ அது ரகசியமாக இல்லை. In the book of Colossians chapter 1 and verse 27, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், to whom he would make known what is the riches of the glory of the mystery. அங்க சொல்லப்படுகிறது அந்த மறைப்பொருளானது அங்க வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, புறஜாதிகளுக்குள் விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். He says that mystery that has been hidden in the past is Christ in you, the hope of glory. உலகத்திலே அவர்களுக்கு ரகசியமாயிருந்தது, இன்னைக்கு நமக்கு அது வெளிப்பட்டிருக்கிறது. என்னன்னா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். When Jesus was on earth, just before he went to the cross, he said, I have many things to tell you, but you can't receive them yet.
இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து அவர் சொன்ன ஒரு காரியம், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் அவைகளை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் உங்களுக்கு இல்லை என்றார். So Jesus went to the cross and then was resurrected and went to heaven without telling them those things. இயேசு சிலுவையில் மரித்து பரலோகத்திற்கு கடந்து, இவர்களுக்கு எதுவும் சொல்லாமலே இயேசு சிலுவையில் மரித்து பரலோகத்திற்கு கடந்து போனார். I believe that God gave the Apostle Paul those things that he wanted to tell us, and it's called the mystery. அந்த காரியம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். நான் நம்புகிறேன் அதை தான் தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தினார். அதை தான் அவர் ரகசியம் என்று சொல்லி நமக்கு அவர் சொல்ல ஆரம்பித்தார். In the book of Ephesians chapter 4 and verse 24, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், put on the new man which after God is created in righteousness and true holiness. அங்க மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். As we study the mystery today, we will learn what is the mystery, and we will learn about the new man we are to put on. இங்க பாருங்க, மறைபொருள் ரகசியம் என்னென்று அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இங்க வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். In Colossians chapter 3 and verse 10, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், put on the new man which after God is renewed in knowledge after the image of Jesus Christ. 3:10 கவனிங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவு அடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்களே. Let's also take a look at the book of Ephesians chapter 6 and verse 10. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கும் திருப்பி பாருங்க. It says, be strong in the Lord and in the power of his might. அங்க வசனம் 10 சொல்லுகிற, கடைசியா என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. The word strong is the Greek word dunamis, that means powerful. இங்க ஸ்ட்ராங் என்ற பலன் என்ற வார்த்தைக்கு டியூனானமஸ் என்ற கிரேக்க பதம் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. The word power is the Greek word kratos, that means ruling power. புரொக்டாஸ் என்ற வல்லமை என்ற வார்த்தைக்கு புரொக்டாஸ் என்று சொல்லப்படுது, அது ஆளுகை செய்கிற வல்லமை. The word might is the Greek word ischus, which means endued power. மைட் வல்லமை என்றதுக்கு இஸ்கூஸ் என்று சொல்லப்படுகிறது, அது செயல்படுத்துகிற வல்லமை. You could literally say the verse like this. I'm going to tell you what it means. பாருங்க, அந்த எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிற அதே வார்த்தையை இப்ப நான் சொன்னா அது எப்படி எழுதப்பட்டிருக்கோ இந்த வசனம் என்று கவனிங்க. Be powerful in the ruling power that you have been endowed with. வல்லமையாயிருங்க, செயல்படுகிற வல்லமையோடு கூட மகா பெரிய வல்லமையினால் செயல்படுங்க. Many Christians today love God, but they do not understand the authority they have been given in the name of Jesus. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் தேவனை நேசிக்கிறாங்க, ஆனால் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த வல்லமையை அவர்கள் பயன்படுத்துவதே இல்லை. In Romans chapter 5 and verse 17, ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், it says the believers are to reign in life the way kings reign. அங்க சொல்லப்படுகிற ராஜாக்கள் ஆளுகை செய்கிற வண்ணமாய் விசுவாசிகள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் குறிப்பிடுகிறது. Every believer is given the power of attorney to use the name of Jesus the very day they were born again. இயேசு என்னைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தார்களோ அன்னைக்கு இயேசு எப்படி செயல்பட்டாரோ அப்படியே செயல்படுகிற அதே வல்லமையை தேவன் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் கொடுத்திருக்கிறார். But you have to learn
through the Word of God to understand the power of attorney that you have been given. ஆனால் இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அவருடைய நாமத்தின் வல்லமை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். That is what God is doing in some of these Bible studies. He is revealing to us how to use the power of the name of Jesus. அதனாலதான் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் எப்படி செயல்படுத்துவது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வேத பாடத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Many years ago in this country, there was someone living in a little farm and they were looking for gold. பாருங்க, அநேகர் தேசத்திலே தரிசனத்தோடு கூட வாழுகிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். But they did not find much gold, and they sold the farm and traveled around the world looking for gold. பாருங்க, தேசத்துல தங்கத்தை தேடுவாங்க, ஆனா இருக்கிற தங்கத்தை விட்டு அதை விட்டு வேற எங்கேயோ போய் தேடிக்கொண்டிருப்பார்கள். The person that bought the little farm began to dig deep into the ground and found a huge amount of gold right on that little farm. பாருங்க, அதை வாங்கினவன் அந்த சின்ன இடத்திலே அவன் ஆழ தோண்டி போன பொழுது பெரும் தங்கத்தை அவன் கண்டடைந்தான். You can be sitting right on a great treasure, but if you don't know what you have, then it is not an advantage or a blessing to you. அன்புக்குரியவன், நீங்க கூட பெரிய புதையல் மேல் அமர்ந்து இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் அமர்ந்து இருப்பது பெரிய புதையல் என்பதை அறியாதவளாய் இருப்பீர்களானா நீங்க அது மேல அமர்ந்து இருந்து என்ன பயன்? The Bible says we have this treasure in an earthen vessel. வேதம் சொல்லுகிறது பூமிக்குரிய இந்த இந்த சரீரத்திலே பரலோகத்தின் பொக்கிஷங்களை வைத்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். So in these Bible studies, we're teaching more and more to understand what God gave us when we were born again and made a new creature. ஏன் கர்த்தர் உங்களை மறுபடியும் பிறக்க வைத்த போது நீங்க எப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Isaiah and Jeremiah and Moses, they were great people of God, but the Spirit of God would come on them and then he would leave them and go away. ஏசாயாவை அல்லது எரேமியா அல்லது மோசே இவரெல்லாம் மாபெரும் மனிதர்கள். தேவனுடைய ஆவி அவர்கள் மேல் கடந்து வரும், தேவன் அவர்களோடு கூட இடைப்பட்டார், அப்புறம் தேவ ஆவியானவர் கடந்து போனார். King David said, "Take not thy Holy Spirit from me." தாவீது சொல்லும்போது, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதீயும் என்று சொன்னார். Because he knew that the Spirit of God would come on him and then it would go away from him. அந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிறது போகிறதமாய் இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். No one in the Old Testament was born again or had the new birth. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எந்த ஒரு தேவதாசர்களும் மறுபடியும் பிறந்தவளாயும் இல்லை, அவர்கள் தேவனாவின் நிரந்தரமாய் தங்கினதும் இல்லை. I'm going to begin now to tell you some of the things that are in the mystery, which is no longer a mystery to us today. இன்னைக்கு நான் சில காரியங்களை சொல்ல போறது ரகசியங்கள், ஆனால் இப்பொழுது இருக்கிறவர்களுக்கு அது ரகசியம் அல்ல. The new birth and being born again is part of the mystery. மறுபடி பிறப்பது ஒரு ரகசியம். The prophets in the Old Testament, they did not understand it. They did not even know that it was coming. பழைய ஏற்பாட்டின் அப்போஸ்தல தேவதாசர்கள் இப்படி ஒரு காரியம் நடைபெறும் என்று அவர் அறிந்ததே கிடையாது. In 2 Corinthians chapter 5 verse 17. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், If any man be in Christ, he is a new creation. Old things are passed away and all is made new. அங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம். This is something that never happened in the Old Testament. It is something brand new that God is doing in the New Testament.
இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எங்கும் நடக்கல. இது புதிய காலகட்டத்தில் புதிதாய் தேவன் ஏற்படுத்தின ஒரு ரகசியம், வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ரகசியம். Another part of the mystery is the indwelling of the Holy Spirit. அடுத்த ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா? தேவ ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவது. In the book of John, chapter 14 and verse 17, யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், he says, "The Spirit of God will be with you and will dwell in you." அங்க வசனம் இப்படி சொல்லுது, தேவ ஆவியானவர், அவர் அந்த சத்திய ஆவியானவர் அறியாமல் இருக்கிறபடியா அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவர் உங்களுடன் வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் என்று வாசிக்கிறோம். In 1 Corinthians chapter 3 and verse 16, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், it says, "Don't you know you are the temple of God and the Spirit of God dwells in you?" அங்க வசனம் சொல், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? Today, when you are born again, you have the Holy Spirit in you and he will never leave you. நீங்க மறுபடியும் பிறந்த அந்த நிமிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கடந்து வருகிறார், அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை. Even if you grieve him or quench the Spirit, he still will never leave you. நீங்க பரிசுத்தாவியை துக்கப்படுத்த முடியும், பரிசுத்தாவியை கஷ்டப்படுத்த முடியும், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு விலகி போவதே இல்லை. But this did not happen in the Old Testament. The Spirit only came upon the prophet, the priest, and the king. ஆனால் பழைய ஏற்பாட்டின் காரில் இது நடந்ததே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் ராஜாக்களின் மேல் வந்தார், தீர்க்கதரிசியின் மேல் வந்தார், தேவதாசரின் மேல் தான் வந்தார். The Holy Spirit did not come on all the congregation of Israel. பரிசுத்த ஆவியானவர் அந்த நாட்களிலே எல்லா இஸ்ரவேல் ஜனங்களின் மேலும் அவர் கடந்து வரவே இல்லை. But today, every believer has the Holy Spirit in them and he never leaves them. ஆனால் இந்த காலகட்டத்திலோ பரிசுத்த ஆவியானவர் எல்லா விசுவாசியின் மேலும் ஊற்றப்பட்டிருக்கிறார். All of this is part of the mystery that is revealed unto us today. இன்னைக்கு இதெல்லாம் தேவன் நமக்கு வெளிப்படுத்தின ரகசியமாய் இருக்கிறது. Another part of the mystery is the individual priesthood of every believer. அடுத்த ஒன்று என்னவென்று சொன்னால், நாம் தனிப்பட்ட ராஜரிக ஆசாரியர் கூட்டமாய் இருக்கிறோம். In the Old Testament, only the tribe of Levi were priests, but today every believer is a priest. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே லேவியார்கள் மாத்திரம்தான் ஆசாரியர்கள், ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே எல்லாரும் ஆசாரியர்கள். We find that in the book of 1 Peter chapter 2 verses 5 and verse 9. இதை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5 மற்றும் 9ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். We are a holy nation, a royal priesthood unto God. அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, 1 பேதுரு 5 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். In Hebrews chapter 4 and verse 14, Jesus is our high priest. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது இயேசு பிரதான ஆசாரியர் என்று வாசிக்கிறோம். Every believer today is a priest, and we can go directly to God to get forgiveness or to pray to God. இங்க எல்லா விசுவாசிகளும் ஆசாரியர்களைப் போல நாம் நேரடியாக தேவனை தரிசிக்க முடியும், தேவனோடு கூட இடைபட முடியும். Another part of the mystery is the infilling of the Holy Spirit. அடுத்த ஒன்று என்னன்னா, நம்மளை பரிசுத்தாவினால் நிரப்புவது. That is the baptism of the Holy Spirit with speaking in other tongues. அது பரிசுத்தாவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது, அது அந்நிய பாஷைகளிலே பேசுவது. They did not have that in the Old Testament. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவைகள் இல்லை.
The spiritual gifts are available to every believer today in the mystery. இன்னொரு ரகசியம் என்னவென்று சொன்னால், ஆவிக்குரிய வரங்களை தேவன் எல்லா விசுவாசிகளும் கொடுக்கிறார். In 1 Corinthians chapter 12 and verse 7, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், it says the Spirit is given to every man and woman to profit withal. ஆவியானவருடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. The gifts of the Spirit today are available to every Christian, not to just a few. பாருங்க, இந்த நாட்களிலே இந்த ஆவியானவருடைய வரங்கள் எல்லா விசுவாசிகளுக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. In the Old Testament, only the prophet, the priest, and the king could have spiritual gifts. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் என்று அவர்களுக்கு தான் இந்த அபிஷேக வரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. But they did not have the gift of tongues and interpretation of tongues in the Old Testament. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்நிய பாஷைகள், அந்நிய பாஷையின் வியாக்கியானம் கூட இல்லை. Another part of the mystery is the church, the body of Christ. That was part of the mystery. அடுத்த ஒரு ரகசியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய சபை, தேவனுடைய சரீரம் என்ற ஒரு ரகசியம். The rapture of the church that's going to be taken to heaven, that is part of the mystery. சபை தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும் என்பது இன்னொரு ரகசியம். There are 50 scriptures talking about the rapture, but one is 1 Thessalonians chapter 4 verse 13 through 18. 50 வசனங்களை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதிலே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 18 நாம் வாசிப்போமானால், so all of these things we've been talking about is part of the mystery, but today it is no longer a mystery. பாருங்க, இது நம்ம இப்போ பேசுனதெல்லாம் மாபெரும் ரகசியங்கள். ஆனால் இன்று இவைகளெல்லாம் ரகசியமாய் இல்லை. God gave the revelation of what is the mystery to the Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரகசியம் என்றால் என்ன என்று அவர் வெளிப்படுத்தினார். Now I want to tell you some things that are not part of the mystery. நான் இன்னைக்கு சிலதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இவைகள் எல்லாம் ரகசியத்தின் பகுதிகள் அல்ல. Anything that happened before the day of Pentecost or after the rapture is not included in the mystery. பாருங்க, எந்த ஒரு காரியமும் அப்பெந்தேகோஸ்துக்கு பிறகு அல்லது இந்த ரகசிய வருகைக்கு அப்பாற்பட்டு நடப்பது ஒரு ரகசியம் அல்ல. The death of Jesus Christ is not part of the mystery. இயேசுவின் மரணம் ரகசியத்தின் ஒரு பகுதி அல்ல. This happened before the day of Pentecost. இது பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்னாய் நடந்தது. Many scriptures in the Old Testament tell about it in Psalms 22 and Isaiah 53. இது இயேசுவின் மரணத்தை குறித்து சங்கீதம் 22, அதே வண்ணமாக ஏசாயா 53 இயேசுவின் மரணத்தை குறித்து நம்ம வாசிக்க முடியும். The resurrection of Jesus is not part of the mystery. இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு ரகசியத்தின் ஒரு பகுதி அல்ல. The ascension of Jesus and being seated at the Father's right hand is not part of the mystery. இயேசுவின் உயிர்த்தெழுதலும் இயேசு பரலோகத்திலே பிதாவின் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பதும் ஒரு ரகசியம் அல்ல. It is told about in Psalms 110 and verse 1. 110ஆம் அதிகாரம் சங்கீதம் 110:1 இதை வாசிக்க முடியும். It says, "The Lord said unto my Lord, sit at my right hand till I make thine enemies thy footstool." அங்க சங்கீதம் 110 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்க சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறார், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்றார்.
The 7 years of tribulation is not part of the mystery. It was told about in the Old Testament. 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம் என்பது கூட ரகசியம் அல்ல, அது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. The second coming of Jesus at the end of the tribulation is not part of the mystery. இயேசுவின் இரண்டாம் வருகை அது ரகசியம் அல்ல, அதுவும் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. It was spoken about many times in the Old Testament. இயேசுவின் ரகசிய வருகையை குறித்து பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பல முறை பேசப்பட்டிருக்கிறது. The battle of Armageddon and the 1,000-year millennium is not part of the mystery. அர்மகதோன் யுத்தம் அது ரகசியம் அல்ல, அதுவும் வேதத்திலே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. The mystery includes everything that took place from the day of Pentecost until the rapture of the church. ரகசியம் என்னவென்று சொன்னால், பெந்தேகோஸ்தே நாள் தொடங்கி இயேசுவின் ரகசிய வருகை வரைக்கும் நடந்திருக்கிற காரியங்கள் தான் ரகசியம். It includes everything from Acts chapter 2 until Revelation chapter 3. இது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் தொடங்கி வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வரைக்கும் நடந்த காரியங்கள் எல்லாம் ஒரு மாபெரும் ரகசியம். God wants you and I to know today that we have the Holy Spirit living on the inside of us. அன்புக்குரியவர்களே, நீங்களும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவன் தம்முடைய ஆவியை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். In the book of John chapter 14 and verse 12. யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். He said, "The works that I do shall you do, and greater works than these shall you do." அங்க 14:12 இயேசு சொல்லுகிறார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதா என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்க பெரிய கிரியைகளை செய்வான். In John chapter 14 verses 13 and 14. யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14 அப்படியே வாசித்தால், it says, "Whatever you ask in my name, the name of Jesus, that will I do." நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ, இயேசுவின் நாமத்தில் எதை கேட்பீர்களோ, குமாரனின் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். He has given every believer the power of attorney to use the name of Jesus. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற மிகப்பெரிய அதிகாரத்தையும் வல்லமையும் தேவன் தம்முடைய எல்லா விசுவாசிகளுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். We are teaching more and more in these Bible studies who you are in Christ and who Christ is in you. நான் இந்த வேத பாடத்திலே உங்களுக்கு நடத்துகிற அடிப்படை போதனை, நீங்க கிறிஸ்துவுக்குள் யார் என்றுதான் நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். In Luke 10:19 he says, "I give you power and authority over the enemy." லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்பீங்களா, பிசாசின் மேல் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று வாசிக்க முடியும். In James chapter 4 verse 7, "Submit to God, resist the devil, he will flee from you." யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான் என்று வாசிக்கிறோம். And many other scriptures in the New Testament, you have been given authority to rule on the earth in Jesus' name. அன்புக்குரியவர்களே, வேதத்தில் அநேக வசனங்களை வாசிக்க முடியும், உலகத்திலே அதிகாரத்தை தேவன் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. In 2 Peter chapter 1 and verse 12. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். He says, "I will put you in remembrance of these things, even though you know them. I'm going to tell you over and over and over." இதை நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்போது அறிந்திருக்கிற சத்தியத்திலே உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன் என்று வாசிக்கிறோம். We need to hear the word of God over and over and over and over until we really get to know it.
தேவனுடைய வார்த்தைகளை திரும்ப 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 நம்ம கேட்க 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 அந்த வார்த்தைகள் நம்முடைய ஆள் இருதயத்திலே பதிந்து விடும். And then he said in verse 12, be established in the present truth. இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்போது அறிந்திருக்கிற சத்தியத்தை உறுதிப்பட்டிருந்தும். The present truth Peter is talking about is the mystery, the revelation of who you are in Jesus Christ. இது பேதுரு சொல்லுகிறதெல்லாம் மறைபொருள். நீங்க கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். We need to study and read the Old Testament, yes. நீங்க பழைய ஏற்பாட்டை நீங்க வாசிக்கணும், தியானிக்கணும், உண்மைதான். But we need to spend most of our study in the New Testament, especially in the Pauline epistles. நீங்க பழைய ஏற்பாட்டு வாசிக்க கூடாது என்பதல்ல, அதை வாசிக்கணும். ஆனால் மிக குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களை நாம் வாசிப்பது ரொம்ப அவசியம். The devil does not want the Christian to know how much authority they have in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது என்பதை விசுவாசிகளாகிய நாம் அறிந்து கொள்ள கூடாது என்று பிசாசானவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். But God wants you to know, and he is revealing it to the church today by the Holy Spirit. ஆனா தேவ ஆவியானவரோ தேவனோ நாம் சபை அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், அவர் செயல்படுகிறார். Pray this prayer after me to receive Jesus Christ as Lord and Savior. இயேசுவை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு நான் சொல்லுகிற ஜெபத்தை நீங்கள் திரும்ப என் பின்னாய் சொல்லவும். Say out loud, I believe Jesus Christ is the Son of God. சத்தமாய் சொல்லுங்கள், இயேசுவே நீரே தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he died on the cross for me and rose from the dead. இயேசப்பா நீர் எனக்காகவே சிலுவையில் மரித்து எனக்காகவே உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now I receive Jesus Christ as my Lord and Savior. இயேசப்பா உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகவும் தேவனுமாய் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். If you prayed that prayer in with your heart, you are born again. Get in a good, strong church and grow one day at a time. God loves you so much. Amen. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை நீங்க உள்ளத்தில் ஆழத்தில் செய்திருப்பீர்களானால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. நல்ல ஒரு சபைக்கு போங்க. வேதத்தை அடிப்படையை அனுதினமும் படிப்படியாய் கற்றுக்கொண்டு அவையில வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.